ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த போயஸ் தோட்ட வீட்டிற்குள் சசிகலா குடும்பத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் செல்ல தயங்குவதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தற்போது போயஸ் கார்டன் இல்லம் பராமரிப்பின்றி களையிழந்து காணப்படுகிறது. அனைத்து வசதிகளும் நிறைந்த ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலாவும் இளவரசியும் அவரது குடும்பத்தினரும் வசித்து வந்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பின்னர் சசிகலா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு செல்ல அச்சமடைந்துள்ளதாக தெரிகிறது. போயஸ் தோட்ட வீட்டிற்குள் செல்ல டிடிவி தினகரன் தயங்குவதால் கட்சி தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து சந்திக்கின்றனர். தற்போது ஜெயலலிதா சசிகலா பயன்படுத்திய பல அறைகள், பூஜை அறைகள், நூலகம் அனைத்தும் மூடப்பட்டு விட்டதாம். ஜெயலலிதாவின் ஆவி பேசுவதாக பலரும் கூறி வரும் நிலையில் போயஸ் தோட்ட வீட்டிற்குள் ஜெயலலிதாவின் ஆவி சுற்றி வருவதாக பலரும் கிளப்பிவிட தொடங்கியுள்ளனர். சசிகலா குடும்பத்தினர் போயஸ் தோட்ட வீட்டிற்குள் செல்ல அச்சப்படுவதாக தெரிகிறது. எனவே ஜெயலலிதாவின் வீட்டை அரசே மீட்டு பராமரிக்க வேண்டும், பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் நினைவில்லமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.